ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோஸே போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் கொஞ்ச நாள் வந்து படிக்கவே இல்லை. படிக்கிறதே வந்து மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால நான் வந்து படிக்கலை. இனிமேல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, சாட்டர்டே வந்து வராண்டா ரேஸில் மார்க் டெஸ்ட் 7 வந்து போட்டிருந்தாங்க. அதையும் நான் அட்டன் பண்ணேன். சில தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு கால் வந்துடுச்சு. சரி, ஓகே, எதோ இம்பார்ட்டண்ட்டான கால் இருக்கும்னு சொல்லிட்டு நார்மலாக தான் எடுத்து சைலண்ட்டில் போட்டுடலான்னு அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணதுனால பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு முக்கியமான ரிலேட்டிவோட டெத் வந்து இருந்ததுனால என்னால் வந்து இந்த மார்க் டெஸ்ட்டு 7 வந்து என்னால் அட்டன் பண்ண முடியல. அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் யோசிச்சேன், நம்ம அட்டன் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். அப்போ வந்து எனக்கு வந்து ஒன்றும் முடியல. கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி வெடவெடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரி சொல்லிட்டு நான் அப்படியே போயிட்டேன். அப்புறம் அந்த டெத்து சம்மந்தமாக அப்படியே ஒரு டேஸ் எல்லாம் வந்து அப்படியே கடந்துடுச்சு. அதுக்கு நடுவில் நான் வந்து படித்தேனான்னு பார்த்தீங்கன்னா படிக்க ட்ரை பண்ணேன். பட் வந்து முடியல. ஏன்னா வந்து எனக்கு பாப்பாவும் இருக்குது, குழந்த இருக்குது. அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது, வீட்டு வேலை, அப்படி இப்படின்னு நான் மறந்தே போயிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் நோட்ஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன் பால்ட்டியில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் தோணுச்சு, ஓகே படிக்கலாம் அப்படின்னு. அப்புறம் நம்ம வந்து படிக்காத போது சரி, ஓகே, நம்ம இவ்வளோ நாள் படிக்கலையே, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. நம்மளே படிக்கணும்னு நினச்சாலும் எல்லாம் படிக்க வேண்டிய வயசுலேயே படித்தா தான் உண்டு. இந்த கல்யாணம் ஆகிட்டு படிக்கிறேன், குழந்த பிறந்துட்டு படிக்கிறேன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தெரியல, இப்போ தான் தெரியுது. கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த அளவுக்கு நாலேஜ்லாம் இருக்காது. இந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும், அது பண்ணணும்னு. இதில் வேறு பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வேறு அடிக்கடி வந்துடுது. தலைவலி, கால் வலி, முட்டி வலின்னு படுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இது பாருங்கள், புக்கெல்லாம் வாங்கி வச்சாச்சு. புக்காக வாங்கி வச்சது தான். புக் இருந்தால் நான் படிப்பேன், டெஸ்ட் பேட்ச் போட்டால் நான் படிப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் நான் ஒன்று போட்டிருந்தேன். உங்களுக்கே தெரியும், குருநாத் ஐஏஎஸ் அகாடமியில் போட்டு ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணலை. ஆனால் அதை தவிர அதில் ரிலேட்டடாக மற்ற டெஸ்ட்டு பேட்சும் இருக்கும். ரிவால்டு டெஸ்ட் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருப்பாங்க, மகாசக்தின்னு. ரிவால்டு டெஸ்ட் பேட்ச் வந்து நான் வந்து போட்டிருந்தேன். நான் கரெக்டாக இதே மாதிரி படித்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஏதாச்சும் ஒரு பிரேக் வந்துடுது. அந்த பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிக் பிரேக்காக போயிடுது. அதாவது நான் ஒரு 20 days கிட்ட படிக்கலன்னு சொல்ல முடியாது, சூழ்நிலையினால என்னால் முடியல.